இயற்கை நமக்கு பரிசளித்த பல வளங்கள்ல தென்னையும் ஒன்று. இந்த தென்னையில பல வகைகள் இருக்கு. வகையை பொறுத்து தான் அதுல கிடைக்கிற இளநீர்ல இருக்கிற நீர்ல இருந்து சுவை வரைக்கும் அமையும். ஒரு முத்தின தேங்காயில தண்ணி கம்மியா இருந்தாலும் கூட அதுல இருக்கிற ஊட்டச்சத்து அதிகமா இருக்கும். ஜீரோ கொழுப்பு, விட்டமின்கள், ஆரோக்கியமான சர்க்கரை, அமினோ அமிலங்கள், சைட்டோகைன், பைட்டோ ஹார்மோன்கள், எலக்ட்ரோலைடுகள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மெக்னீசியம், பொட்டாசியம், இப்படி பல தாதுக்கள் உள்ளன. அப்படிப்பட்ட தேங்காய் நம்ம சருமத்துக்கும் உடலுக்கும் எப்படி நன்மை செய்யுது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இளநீரில் கொஞ்சம் நம்ம ஷாம்புவை கலந்து நல்லா தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னாக்க, ஊற விட்டு தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா நல்ல ஒரு கண்டிஷ்னராக அது அமையும். நம்ம பார்க்கும்போதே நம்ம பார்வைக்கு தலைமுடி பளபளப்பாகவும் மிருதுவாகவும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெயும் இளநீயையும் தலையில் கலந்து மசாஜ் பண்ணி நாம் குளித்தோம்னாக்க பொடுகு தொல்லையே இருக்காது. இளநீரில் லாரிக் அமிலம் இருக்குது. இது முடியோட உறுதிக்கு உதவும். விட்டமின் கே அப்புறம் பொட்டாசியத்தை கொடுத்து முடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடியோட கால்களுக்கு போகிற ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும். இந்த இளநீர் தண்ணீரை எடுத்து உச்சந்தலை, தலைமுடி இதில் மசாஜ் செய்து ராத்திரி பூரா அப்படியே விட்டுட்டு காலையில் அலசுனா தலைமுடி வளர்ச்சிக்கு மிக நல்லது. ஆனால் இந்த சைனஸ் தொந்தரவு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒத்துக்கிறோன்னா மட்டுமே இதை செய்யணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, சந்தனம் இதை இளநீரில் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி இதை முகத்தில் தடவி ஒரு பேக் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கழுவினோம்னா முகம் சுத்தமாகும், பொலிவாகவும் இருக்கும். இந்த மஞ்சள் பூஞ்சையை எதிர்க்கக்கூடியது, அப்புறம் பாக்டீரியாவையும் எதிர்க்கக்கூடியது. அதனால இது நம்ம முகத்தில் இருக்கிற கெட்ட சக்திகளை கட்டுப்படுத்துது. சருமத்தில் இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் நீக்குது. அதுபோல வயதானது மாதிரியான தோற்றத்தை தரக்கூடிய முகத்தோட சுருக்கங்களை எல்லாம் இது நீக்கக்கூடியது. இளநீர் தண்ணீரோட தயிரை கலந்து முகத்துல தடவி ஒரு 10-15 நிமிஷங்களுக்கு பிறகு முகத்தை கழுவுனா முகம் இன்னும் பளபளப்பா இருக்கும். தயிர் இறந்த செல்கள் எல்லாம், சருமத்துல உள்ள இறந்த செல்களை எல்லாம் நீக்கும். அதே மாதிரி தேங்காய், அந்த இளநீர் தண்ணீர் இயற்கையான சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு டோனராகவும் செயல்படுது. கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு, இளநீர் ரெண்டையும் கலந்து பருத்தி துணியால ஆன ஒரு சின்ன துணி பந்துல மெதுவா நம்ம துடைச்சி எடுத்தோம்னா மேக்கப்பு போட்டது அவங்களுக்கு அது ஈஸியா வந்துடும். கொஞ்சம் சந்தனத்தூள், எலுமிச்சை சாறு கலந்து முகத்துல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர்ந்த நீர்ல கழுவுனா எலுமிச்சையில உள்ள ப்ளீச்சிங் பண்பு சருமத்துல உள்ள அழுக்கு தூசியே நீக்கும். சந்தன மரத்தோட தூள் சருமத்தை சாந்தப்படுத்துற மாதிரி செய்யும். இதனால என்ன பண்ண, சூரியனால ஏற்படக்கூடிய அந்த சன்டான் அப்படிங்கிறது நீங்கும். இந்த இளநீர் தண்ணீர் இறந்த செல்கள், சரும செல்களை எல்லாம் நீக்கி புதிய செல்கள் உருவாகிறதுக்கு உதவி செய்யும்.
கொஞ்சம் ஓட்ஸ் கலந்து முகத்துல தடவி கொஞ்சம் மெதுவா ஸ்க்ரப் செய்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுவுனா 1 வாரத்துக்கு ஒரு தரம் இதை செஞ்சா அதுவும் நல்லது. இது எல்லாமே நம்ம வெளி தோற்றத்துக்கு செய்யக்கூடியது. நாம தினமும் ஒரு இளநீரை பருகிட்டு வந்தா, டெய்லி ஒரு இளநீரை நாம பருகிட்டு வந்தோம்னா இந்த இப்ப சொன்ன எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தானாவே நடக்கும். அந்த அளவுக்கு உள்ளுக்கும் வெளியவும் மிக மிக நன்மையை தரக்கூடிய தேங்காயை பற்றி தான், இது இளநீரை பற்றி தான் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு விஷயத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.